நீட் தேர்வுக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜகவுடன் அதிமுகவினரும் புறக்கணித்து எஜமான விசுவாசத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற தலைப்பில் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள திமுக தலைவர் ஸ்டாலின், சட்ட போராட்டத்தின் வழியே திமுக பெற்றுத்தரும் தீர்ப்புகள் தமிழ்நாட்டின் நலன் மட்டுமன்றி இந்தியாவின் ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்கும் வெளிச்சம் பாய்ச்சக்கூடியவை என குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களை ரத்து செய்து மாநில உரிமைகளை காத்திடும் மகத்தான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது வரலாற்றின் பக்கங்களில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படக்கூடிய மகத்தான நாள் என குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரின் அதிகாரம் என்ன என்பதை தெளிவுபடுத்திய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு தொடக்கம் என கூறியுள்ள முதலமைச்சர், நீட் தேர்வுக்கு எதிரான வழக்கிலும் இது தொடரும் என குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கான அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவுடன் அதிமுகவினரும் புறக்கணித்து எஜமான விசுவாசத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தன்மையையும் காத்திடும் பேர் இயக்கமாக திமுக தன் போராட்டத்தை தொடரும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வேலூரில் நேற்று பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. வேலூரில் நேற்றிரவு திடீரென இடி மின்னல் மற்றும் காற்றுடன் மழை பெய்தது. காட்பாடி, கிழித்தான்பட்டறை, வேலப்பாடி உள்ளிட்ட இடங்களில் மழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். எனினும் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் நிம்மதியடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் கடத்தூர், அரூர், பைசுஹள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை கொட்டியது. சூறாவளி காற்று வீசியதில் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையோரம் இருந்த மரம் முறிந்து விழுந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி, நாச்சிக்குப்பம், மாதைப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் 2 மணி நேரமாக இடியுடன் கனமழை பெய்தது. இந்த திடீர் கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். தமிழ்நாட்டில் நேற்று வேலூர், ஈரோடு உட்பட 9 இடங்களில் வெயில் சாதமடித்தது. தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு மேலாக வெப்பம் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. ஈரோட்டில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், திருச்சி மற்றும் திருத்தணியில் தலா 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. சென்னை மீனம்பாக்கம், கரூர், பரமத்தி, மதுரை, தஞ்சை, நாகையில் தலா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இந்நிலையில் சென்னையில் இன்று வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆந்திராவின் ராயலசீமா மற்றும் கர்நாடகாவின் உட்பகுதியில் இருந்து தமிழ்நாட்டின் வடக்கு பகுதிக்கு அனல் காற்று வீசும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 முதல் 4 நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும், குறிப்பாக 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பம் பதிவாகும் எனவும் பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மீனம்பாக்கத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் பதிவாகும் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, சீனா இடையிலான வரி யுத்தத்தால் இந்தியாவில் செல்போன், பிரிட்ஜ், டிவி உள்ளிட்ட பொருட்களின் விலை குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி உலக நாடுகள் மீது பதிலுக்கு பதில் இறக்குமதி வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்தார். இதில் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 34 விழுக்காடு வரி விதித்தது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 34% வரி விதிக்கப்படும் என சீனா அறிவித்தது. இதனால் ஆத்திரமடைந்த அமெரிக்கா சீன பொருட்களுக்கான வரியை 104% உயர்த்திய நிலையில் அமெரிக்கா மீது 84 விழுக்காடு சீனா வரி விதித்தது. இந்நிலையில் மற்ற நாடுகளுக்கான வரி உயர்வு அறிவிப்பை 3 மாதங்களுக்கு நிறுத்தி வைத்த டிரம்ப் சீன பொருட்களுக்கான வரியை மட்டும் 125% உயர்த்தினார். இதனால் சீனாவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை இந்தியா போன்ற நாடுகளிடம் குறைந்த விலைக்கு விற்க அந்நாடு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்தியாவில் செல்போன், பிரிட்ஜ், டிவி உள்ளிட்ட பொருட்களின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் மே மற்றும் ஜூன் மாதங்களில் புதிய ஆர்டர்களை செய்யும் போது குறைந்த விலைக்கு பொருட்கள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. வட மாநிலங்களில் பெய்த திடீர் மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்த நிலையில் பீகாரில் புழுதி புயல் மற்றும் மின்னல் தாக்கி 25 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் தீவிரமாக இருந்த நிலையில் வடமாநிலங்களில் நேற்று திடீரென வானிலையில் மாற்றம் ஏற்பட்டது. உத்தராகண்ட் தலைநகர் டேராடூனில் ஆலங்கட்டிகளுடன் கனமழை பெய்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அசாமின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. ஜார்க்கண்டில் ஹசாரிபாக் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்த நிலையில் ஒரு சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது.
தலைநகர் டெல்லியிலும் சாரல் மழை பெய்தது. இதமான சூழல் நிலவியதால் கடமை பாதையில் பொதுமக்கள் குடும்பத்தினருடன் பெருமளவில் குவிந்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். இந்நிலையில் பீகார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புழுதி புயல் வீசியது. மேலும் இடி மின்னல் தாக்கியது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக 25 பேர் உயிரிழந்ததாக மாநில அரசு அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக நாலந்தா மாவட்டத்தில் 18 பேரும், சிவான் மாவட்டத்தில் 2 பேரும் உயிரிழந்ததாக முதலமைச்சர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் வலதுகரமாக பார்க்கப்பட்ட கோவை மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் சந்திரசேகர் அதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான நமது அம்மா இதழின் வெளியீட்டாளரான சந்திரசேகர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். கோவை மாநகராட்சி தேர்தலில் இவரது மனைவி சர்மிளா வெற்றி பெற்று கவுன்சிலராக உள்ளார். இந்நிலையில் அதிமுகவில் இருந்து வெளியேறுவதாக சந்திரசேகர் அறிவித்துள்ளார். கடந்த 20 ஆண்டு காலமாக அதிமுகவில் முழு அளவில் உண்மையுடன் உழைத்து வந்ததாகவும் தற்போது தனிப்பட்ட பணி காரணமாக கட்சி பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் அதிமுகவின் அனைத்து வித பொறுப்புகளில் இருந்தும் தன்னை முழுமையாக விடுவித்துக் கொள்வதாக சந்திரசேகர் அறிவித்துள்ளார். சந்திரசேகரின் பெயரில் இருந்த பல சொத்துக்கள் எஸ்பி வேலுமணியின் மகன் திருமணத்தின் பொழுது திரும்ப வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு நிறுவனங்களில் இருந்த பொறுப்புகளும் அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் அந்த மன வருத்தத்தில் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என அதிமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. இந்நிலையில் சென்னையை அடுத்த பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூட்டத்தில் பூத் கமிட்டி மாநாடு குறித்து ஆலோசனை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் அமைப்பு ரீதியாக 120 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு புதிய மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் மட்டும் கலந்து கொள்ளும் முதல் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அரசு போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஒப்பந்த ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். ஆனால் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த 2 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஊழியர்களின் பிரதிநிதிகளுடன் போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவீங்க சார். சரி, அது என்ன வேலைக்கு வந்துட்டாங்க சார். இவங்க வேலைக்கு இதுக்கு அதுக்கு 100% சம்மந்தம் இல்லை. இவங்க வேலைக்கே வந்தாலும் அவங்க வந்த வேலைக்கு வேணும் இல்ல. அதுதான் நம்ம கொஞ்சம் நல்ல முறை சாதகமா முடிச்சுட்டு அது உடனே நம்ம வண்டியை ஓட்ட சொல்லுது. ஒண்ணுமே பிரச்சனை. இதில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இன்று முதல் பேருந்துகள் வழக்கம் போல இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பணி நிரந்தர கோரிக்கை வழங்கவும் திட்டமிட்டுள்ளனர். ஏஐ, ட்ரோன், பிளாக் செயின், சைபர், விண்வெளி தொழில்நுட்பம் போன்றவை பாதுகாப்புத் துறையில் புரட்சியை ஏற்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் ராணுவ பயிற்சி கல்லூரி உள்ளது. இங்கு 26 நட்பு நாடுகளைச் சேர்ந்த 38 மாணவர்கள் உட்பட 479 அதிகாரிகள் 45 வார கால பயிற்சியை நிறைவு செய்தனர். இவர்களுக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பட்டங்களை வழங்கினார். பின்னர் பேசிய அவர் மியான்மர், தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார். India has always stood by its friends as a first responder in times of crisis, and we consider it as our duty to be able to deliver timely relief to the people of Myanmar. உலகமயமாக்கலில் பின்னடைவு, தீவிர தேசியவாதம், வளங்களின் பற்றாக்குறை, மனித இடப்பெயர்வு, உணவு பாதுகாப்பு, காலநிலை மாற்றம் என பல்வேறு சவால்கள் நம்முன் இருப்பதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விழாவில் முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் காவலர்களை கண்டித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு உயிரிழந்த பெண்ணின் உடலை வாங்க மறுத்து கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவையாறு அருகே நடுக்காவேரி கிராமத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவரை விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். வீட்டில் நிச்சயதார்த்த நிகழ்வு இருப்பதால் தங்களது சகோதரனை விடுவிக்குமாறு அவரது சகோதரிகள் மேனகா மற்றும் கீர்த்திகா காவல்துறையினரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். அதனை ஏற்க மறுத்த காவலர்கள் சகோதரிகளை தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த இருவரும் காவல் நிலையம் முன்பு விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்ற நிலையில்
கீர்த்திகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மற்றொரு சகோதரி மேனகா ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கிருத்திகாவின் மரணத்திற்கு காரணமான காவல் ஆய்வாளர் சர்மிளா மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நடுக்காவேரி கிராமத்தில் உறவினர்களும் கிராம மக்களும் காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். இதனிடையே காவல் ஆய்வாளர் சர்மிளா காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே மெத்தை தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த பகுதி முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்த காட்சிகள் தான் இவை. சித்தாத்தூரில் செயல்பட்டு வரும் தனியார் பஞ்சு மெத்தை தயாரிக்கும் தொழிற்சாலையில் நேற்று மாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பஞ்சு மெத்தைகளில் தீப்பற்றி தொழிற்சாலையின் அனைத்து பகுதிகளிலும் பரவி விண்ணை முட்டும் அளவிற்கு கரும்புகை எழுந்தது. இதன் காரணமாக அக்கம்பக்கத்தில் வசிக்கும் மக்களுக்கு சுவாச பிரச்சனை ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூலப்பொருட்கள் எரிந்து சேதமாகின. மேட்டுப்பாளையம் அருகே ஆட்டோ மீது இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள காரமடை பகுதியைச் சேர்ந்த நகுலன், விதுன், மிஜு, வினித் ஆகியோர் சிறுமுகை பழத்தோட்டத்திற்கு ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது ஆலங்கொம்பிலிருந்து தென் திருப்பதி நாள் ரோடு நோக்கி ஆட்டோ வந்துள்ளது. இதில் ஓட்டுநர் உட்பட 7 பேர் இருந்தனர். ஜடையம்பாளையம் எம்ஜிஆர் சிலை அருகே வந்தபோது இருசக்கர வாகனமும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த நகுலன், விதுன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயும் மேட்டுப்பாளையம் மருத்துவமனையில் விஜுவும் உயிரிழந்தனர். மேலும் மேல் சிகிச்சைக்காக கோவை செல்லும் வழியில் வினித் உயிரிழந்தார். ஆட்டோவில் வந்த ஓட்டுநர் உட்பட 7 பேரும் சிறு காயங்களோடு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் ஆட்டோவும் இருசக்கர வாகனமும் முழுமையாக சேதமடைந்தன. இருசக்கர வாகனத்தில் சென்ற 4 பேரும் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தற்காலிக உதவி பேராசிரியருக்கு பேராசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் தந்ததாக புகார் எழுந்த நிலையில் துறை ரீதியான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் PhD படிப்பை முடித்துவிட்டு அங்கேயே தற்காலிக பேராசிரியையாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் சக பேராசிரியர் தனக்கு பாலியல் தொல்லை அளித்து வருவதாக அந்த உதவி பேராசிரியை மாநில மகளிர் உரிமை ஆணையம் மற்றும் உயர்கல்வித்துறையிடம் கடிதம் மூலமாக புகார் அளித்துள்ளார். PhD பட்டம் பெறுவதிலிருந்து தற்போது வரை தொடர்ந்து பாலியல் தொல்லை தந்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த புகார் குறித்து உயர்கல்வித்துறை மற்றும் மாநில மகளிர் உரிமை ஆணையம் சார்பில் பாதிக்கப்பட்ட பேராசிரியரிடமும் பல்கலைக்கழகத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக பதிவாளருக்கு தமிழக உயர்கல்வி மன்றம் உத்தரவிட்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறியது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங்கை தொடங்கிய பெங்களூரு அணியில் பில்சாட் 37 ரன்களையும், ரஜத் பட்டிதார் 25 ரன்களையும், விராட் கோலி 22 ரன்களையும் சேர்த்தனர். பின்னர் வந்த வீரர்களில் டிம் டேவிட் 37 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். இதன் மூலம் 20 ஓவர்கள் முடிவில் பெங்களூரு அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன்களை சேர்த்தது. 164 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணியில் டியூப்ளசி, ஜேக் ஃபிஷர், அபிஷேக் ஆகியோர் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். அதிரடியாக விளையாடிய KL ராகுல் 53 பந்துகளில் 93 ரன்களை குவித்தார். ட்ரிஸ்டன் 38 ரன்களை எடுத்தார். 17.5 ஓவர்களில் இலக்கை எட்டிய டெல்லி அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் புள்ளிப்பட்டியலில் 2ஆம் இடத்திற்கு டெல்லி அணி முன்னேறியது. தான் பங்கேற்ற 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று அந்த அணி அசத்தியுள்ளது. அமெரிக்காவின் ஹட்சன் நதியில் விழுந்த இந்த ஹெலிகாப்டரில் இருந்த 3 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் மேன்ஹாட்டனில் இருந்து நியூ ஜெர்சியை நோக்கி தனியாருக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் புறப்பட்டது. புறப்பட்ட சுமார் 15 நிமிடங்களில் வானில் நிலை தடுமாறிய ஹெலிகாப்டர் ஹட்சன் நதியில் விழுந்தது. தகவல் அறிந்து விரைந்த நியூயார்க் மீட்பு படையினர் ஹெலிகாப்டரில் இருந்த 3 குழந்தைகள் உட்பட 6 பேரின் சடலங்களை கண்டெடுத்தனர். இறந்தவர்களில் ஒருவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.